வெல்கம் டு சிலிச்சர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடத்தலைப்பு நாட்டுப்புற கைவினை கலைகள். உலகின் மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று எதுனா மண்பாண்ட கலை. தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பின் சான்றுகள் யாவை? இதெல்லாம்னா சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. சுத்தமான களிமண் கிடைக்கும் இடங்கள் யாவை? குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள். களிமண்ணால் செய்யப்படும் பொருட்கள் எதெல்லாம்னா குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி. களிமண்ணுடன் எதை கலக்க வேண்டும்? சாம்பல், மெல்லிய மணல். பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் என்ன? திருவை. பானை செய்தல் என்பதன் மரபு சொல் என்ன? பானை வனைதல். பானை எதனை கொண்டு மெருகேற்றப்படுகிறது? உருட்டுக்கள். மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி எது? சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை என்பதன் ஆங்கில சொல் என்ன? டெரகோட்டா. மூங்கிலை கொண்டு செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் இதெல்லாம்னா மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூந்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். மூங்கில் மொத்தம் 3 வகைப்படும். எதெல்லாம்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை எது? கூட்டு மூங்கில். பாய்களின் பல வகை. தடுக்குப்பாய் குழந்தைகளை படுக்க வைக்க உதவுவது. பந்திப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது. திண்ணைப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது. பட்டுப்பாய் திருமணத்துக்கு பயன்படுத்துவது. தொழுகைப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது. பாய்மர கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாயை புறநானூறு எவ்வாறு குறிப்பிடுகிறது? கூம்போடு மீம்பாய் களையாது. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தியது கூட பாய்தான் என்பதை கூறும் நூல் எது? புறநானூறு. பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை எவை? பனையோலைகள். பனையோலைகளினால் உருவாக்கப்படும் பொருட்கள் எதெல்லாம்னா கிளுகிளுப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய். பனை மட்டை நாரிலிருந்து செய்யப்படும் பொருட்கள் எதெல்லாம்னா கயிறு, கட்டில், கூடை. பிரம்பினால் செய்யப்படும் பொருட்கள் எதெல்லாம்னா குழந்தைகளுக்கான தொட்டில், கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி. எதனை உலோகம் போல வளைத்து பொருட்கள் செய்யலாம்? பிரம்பு. பிரம்பு எவ்வகை தாவரம்? கொடி வகை. பிரம்பின் தாவரவியல் பெயர் என்ன? கலாமஸ் ரொடாங். பிரம்பு எங்கிருந்து தருவிக்கப்படுகிறது? அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. பிரம்பு எவ்வாறு வளைக்கப்படுகிறது? நெருப்பில் காட்டி. பல வகையான கைவினை தொழில்கள் யாவை? மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல், சங்கு, கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல். புக் பேக் கொஸ்டின். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல பிரித்தெழுதுக. மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் சேர்த்தெழுதுக. கயிற்றுக்கட்டில்.